வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தி பாமக சார்பில் நடைபெற இருக்கும் போராட்டத்திற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்காததால் பாமக சார்பாக போராட்டம் நடத்தப்படும் எனவும் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய ராமதாஸ், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் தமிழக முதலமைச்சர் அமைதி காத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இருக்கலாம். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ள வேண்டும். போராட்டம் நடத்தாமலேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம்.